NCERT द्वारा प्रस्तुत है कहानी டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சந்தோஷ் நாராயணி. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளதால் இன்று இரவு புயல் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். கந்தா கந்தா, என்ன இவ்வளோ நேரம் ஆகுது? கதவையே திறக்க மாட்டானே, என்ன ஆச்சு இவனுக்கு? கந்தா கந்தா. யார் இந்த நேரத்தில்? ஏய் ராம, நீயா? என்னடா விஷயம்? கந்தா, ரேடியோவில் நியூஸ் கேட்டியா? இன்னைக்கு நைட்டு புயல் அடிக்க போகுதாயா. அதனால நம்ம பிள்ளை பொண்டாட்டிங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு புயல் பாதுகாப்பு மையத்துக்கு போயிடலாம். சீக்கிரம் வா. என்னது புயல் பாதுகாப்பு மையமா? நான் வரல. நானும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் வீட்டிலே இருந்துக்கிறோம்பா. ஏய் கந்தா, மறந்துட்டியா? போன வருஷம் வந்த புயல்ல நம்ம வீடு வாசலெல்லாம் இழந்துட்டு நின்னமே, மறந்துட்டியா கந்தா? ஆமாம்ல, ஞாபகம் வந்துருச்சுப்பா. நல்லா சொன்னப்பா. யோ கந்தா, புயல் எச்சரிக்கை வந்த உடனே நம்ம அரசாங்கம் சொல்றபடி புயல் பாதுகாப்பு மையத்துக்கு போயிடணும்ப்பா. ஓஹோ, இப்படியா ராமு? போகிறதுக்கு முன்னாடி ஒரு பையில் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, நம்ம பிள்ளைங்களோட சர்டிஃபிகேட்டு, குடிக்க தண்ணி, அப்புறம் சாப்பிட ஏதாவது பொருள், மருந்து மாத்திரைங்க, மறந்துடாமல் ஒரு டார்ச் லைட்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கணும். அப்போ தான் பெரிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அஜய்யோ, காற்று வேற வீச ஆரம்பிச்சிருச்சு. இருப்பா, நீ சொன்ன மாதிரி எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு நானும் புயல் பாதுகாப்பு மையத்துக்கு வந்துடுறேன். சரியா சொன்ன கந்தா, வா வா சீக்கிரம் வா. ஆமாம்பா, நமக்கு நம்மோட புள்ள குட்டிங்க தான் முக்கியம். புயல், வெள்ளம், நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் போது நம் அரசு சொல்லும் எல்லா செயல்களையும் செய்தாலே மிகப்பெரிய பேரிடரிலிருந்து நாம் நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.